இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 121 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஒத்தாசை யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து நமக்கு இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஒத்தாசை மனிதனிடத்தில் நாம் கேட்கிறோம். எந்த மனிதனும் நமக்கு ஒத்தாசை நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் எல்லாவற்றையும் அறிவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய தேவைகள் என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையா இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்க போய் கேட்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு மனிதனை தேடி ஓடாதபடி நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, வானத்தின் பலகனியை நான் உனக்கு திறந்து கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேவையை எந்த மனுஷனிடத்தில் ஓடி கேட்டு கொண்டு இருக்கிறோம்? யாரை தேடி ஓடுகிறது உங்கள் கால்கள்? இன்றைக்கு தேவனை நோக்கி நீ ஓடும்போது, தேவனை நோக்கி நீ கேட்கும்போது, அவருடைய சமூகத்தில் நின்று கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சில காரியங்கள், சில ஜெபங்கள் தாமதமாக இருந்தாலும் அது முடிவிலே அது விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீ கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நீ சோர்வோடு இருக்கலாம், நீ வேதனையோடு இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என் சூழ்நிலைகளை அவர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேலை காக்கிற தேவன் உங்களை காக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில இருந்தால் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடைக்கப்பட்டு இருக்கிற காரியங்களை ஆண்டவர் திறப்பார். எல்லாவற்றையும் திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபு என்ற ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் ஆண்டவரை ஒரு நாளும் ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார், ஆனா ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்துட்டார் என்று சொல்லவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? ஆண்டவர், இந்த காரியத்துல நான் கேட்டேன், இந்த காரியத்தை எனக்கு செய்யல, என் வாழ்க்கையில இது நடக்கல, இது கடவுளே கிடையாது, நான் ஏன் சபைக்கு போகணும், ஏன் வேதத்தை வாசிக்கணும் என்று யார் கேட்கல? யோபு கேட்கல. யோபு ஒரு நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம்? இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல, இந்த நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், அவருடைய சமூகத்துல கேட்கிறேன், ஆனா எனக்கு இந்த காரியம் நடக்கல, துர்மார்க்கமா வாழுறான், அவன் செழிப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, துர்மார்க்கனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்தாலும் முடிவோ அவனுக்கு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய
எல்லா காரியமும் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் விழுந்தானோ அவன் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இன்னைக்கு நீங்க கேட்கிற காரியங்களை எனக்கு நடக்கல, தரல, வரல என்று நீங்க எண்ணி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். நிச்சயமாக அவர் செய்கிற தேவன். அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை பறிக்கிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நாம் ஒரு ஜெபத்தை செய்தால் விசுவாசத்தோடு அந்த ஜெபங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார். அவர் கொடுக்கிற தேவன். அவர் நமக்கு உதவி செய்கிற தகப்பனா இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில நடக்கல, நான் ஒரு நன்மை கூட என் வாழ்க்கையில பார்க்கல, எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்லை என்று நாம் மனிதனைனோ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டால் நமக்கு ஒன்றும் நடக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன நடந்தாலும் ஒரு யோபுவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏசப்பா எங்க கண்களை நாங்க ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஆண்டவரை கர்த்தரிடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு ஆசை வரும்பா. எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சாபமும் எங்களுடைய பாவங்களும் எல்லாம் மன்னிக்கப்படுவதாகப்பா. இந்த நாள்ல கேட்கிற எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுங்க ராஜா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. எல்லாம் பிரிவின ஆவிகள் கட்டப்பட்டு போவதாக ராஜா. ஒருமன ஆவிகள் குடும்பங்களுக்குள்ளாக கடந்து வரும்படி ஏசப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.